அதாவது 70ல எம்ஜிஆர் எக்ஸ்போ ஷூட் பண்ண போறாரு. அப்ப இங்க எங்கள் தங்கம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. லாஸ்ட் டே அன்னைக்கு கொஞ்சம் பேட்ச் ஒர்க்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. இவர் செட்டுக்கு வர்றாரு, போயிடுறாரு, வர்றாரு போறாரு, ரூமுக்குள்ள போய் ஃபோன் பண்றாரு, கேவே வரமாட்டேன்றாரு. ஷோ மற்றவங்கெல்லாம் தேங்காய் சீனிவாசனுக்குலாம் அந்த காம்பினேஷன் ஷாட்டு அவங்கெல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் மறுநாள் கிளம்பி போகிறனால இன்னைக்கு முடிச்சா படத்தை முடிச்சு ரிலீஸ் பண்ணிடலாம். இல்லை அவர் போயிட்டு வர்றது 40 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ எம்ஜிஆர் போயிட்டு வந்துகிட்டு இருக்காரு. ஷோ போய் கேட்குறாரு, இன்னைக்கு ஷூட்டிங் இருக்கா இல்லையா அப்படின்றாரு. எம்ஜிஆர் வந்து சந்திரகலா சீனை வந்து ஜெயலலிதாக்காக தான் அதை வச்சிருந்தது ஹீரோயினா. ஒரு டான்ஸர் இங்க இருந்து அங்க போய் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஒரு கேரக்டர் ரோல் மாதிரி அதை கொஞ்சம் பண்ணி வச்சிருந்தாங்க. கூப்பிட்டா ஜெயலலிதா மற்ற யாரும் வரக்கூடாது, நான் மட்டும்தான் வருவேன்றாங்க. நானே டபுள் ஆக்ட் பண்ணுறேன், அந்த எம்ஜிஆருக்கும் ஜோடியா நானே பண்ணுறேன், இந்த எம்ஜிஆருக்கும் ஜோடியா நானே பண்ணுறேன், அண்ணன் தம்பி. இல்லை ஒரு வில்லி ஏதாவது பண்ணுறதுனா போடுங்க, அடிமை பெண்ணில் பவளவல்லி பண்ண மாதிரி இன்னொன்று டிஃப்ரெண்ட்டாக நான் பண்ணுறேன், எதுக்கு நீங்கள் இவங்களை எல்லாம் கூட்டிகிட்டு வர்றீங்க அப்படின்றாங்க. அதில் எம்ஜிஆர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். படத்தினுடைய வெற்றி தான் நம்ம பேரை காப்பாற்றுமே தவிர ஜெயலலிதாவுக்கு நம்ம செய்த நன்மைகள் காப்பாற்ற போகிறதில்ல. படம் வெற்றி பெறணும், இவ்வளவு செலவு பண்ணுறோன்னு சொன்னால் கொஞ்சம் நியூ ஃபேஸஸ் இருந்தால் நல்லது, அது கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணும். ஏன்னா அதனால எம்ஜிஆர் வந்து ஒரு வெரைட்டி வேணும், ஹீரோயின்ஸ்லேயே ஜெயலலிதாவே காட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது, உனக்கு ஒரு ரோல் தர்றேன், இன்னொன்று ஒரு 2 பேர் வரட்டும் அப்படின்னு சொன்னால் ஷீ இஸ் டெட்லி அகெயின்ஸ்ட் தட். அவர் எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்க்குறாரு, முடியலை. எம்ஜிஆர் கிளம்பி போயிட்டார். போனால் ஜெயலலிதா பின்னாடியே போகிறாங்க தனியாக, ஜப்பான் போகிறது. அங்கே இருந்துக்கிட்டு இங்கே நடிக்க வந்திருக்க நடிகர்களோட ஃபோன் பேசுகிறது. இந்த படத்தை எடுத்து வெளியிடுறீங்கன்னு நான் பார்க்குறேன். அவர் என்ன பண்ணுறாரு, நேற்று எங்கே ஷூட் பண்ணீங்க, இன்றைக்கி எங்கே ஷூட் பண்ணீங்கன்ட்டு சிங்கப்பூர் போகிறது, இவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசுறது, எம்ஜிஆர்கிட்ட பேசுறதில்ல, மற்றபடி நாகேஷ், அசோகன் இவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசுறது. இப்படி அவங்க ஏதோ ஒரு அவங்களுக்கு நம்மளை விட்டுட்டு போக மாட்டாருன்னு நினைச்சாங்க. ஆனால் அவர் போயிட்டார். அவரை பொறுத்த அளவுக்கு அவருக்கு தொழில் முக்கியம். சத்தியமா சொல்றேன், உயிரோட இருக்காரு.